Bhagavad-gītā 7வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. 7வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ரசோஹமப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசிசூர்யயோ பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷம் நிருஷு. ரச சுவை அகம் நான் அப்சு நீரின் கௌதேய குந்தியின் மகனே பிரபா ஒளி அஸ்மி நானே சசு சூரியோ சந்திர சூரியர்களின் பிரணவ ஆ ஊ என்னும் 3 எழுத்துக்கள் கொண்ட ஓம் சர்வ எல்லா வேதேசு வேதங்களில் சப்த ஒளி கே வானில் பௌருஷம் திறமை இந்திரசு மனிதரில். பொருளையும் மொழிபெயர்ப்பும் வழங்கிய அகில உலக பக்தி இயக்க கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதிக்கு அப்படி சொல்லுங்க. குந்தியின் மகனே நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. பொருளரை தனது பற்பல பௌதீக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைபவராக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இப்பதம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி என்னும் சக்தியால் அறியப்படுகிறாரோ அதுபோல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கியத்தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை, ஏனெனில் அதன் நற்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரின் மீதான கவர்ச்சி அதன் நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டுகொள்கிறான் அருவவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் பக்தனும் இறைவனை புகழ்கிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதத்திற்கும் அருவவாதத்திற்கும் மோதல் ஏதும் இல்லை. கடவுள் உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்து உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சைத்தன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசிந்திய பேத அபேத தத்துவத்தை நிறுவினார்.
சூரிய சிந்தர்களில் ஒளி பகவானிடமிருந்து வரும் பேரொழியான பிரம்மஜோதியிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாக ஓங்காரம் பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதே ஆகும். அருமவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால் திவ்ய ஒளியான ஓங்காரத்தினை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓங்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்கியவான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. रसोहम अप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययो प्रणव सर्ववेदेषु शुद्धके पौरुषं ऋषु तत्सत्। उमाज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने सरस्वती गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। பகவத்கீதையில் சில பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், பல இடத்துல இருக்கு, பாகவத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் மனிதன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம் கொடுக்குறார், பகவான் மறந்துட்டோம், அவ்வளோதான். வேறு எந்த காரணம் கொடுக்கல, ஒரே ஒரு காரணம் பகவானை மறந்துட்டோம். அப்போ பகவானை மறக்கக்கூடாது அப்படின்னா அந்த பகவானை பற்றி எனக்கு தெரியணும். தெரியாமல் நாம் மறக்கல முடியாது. ஈவன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவையான விஷயங்கள் நம்ம மறக்கவே மாட்டோம். பணத்தெல்லாம் மறக்க மாட்டோம், தூங்குறது மறக்க மாட்டோம், சாப்பிட்றது மறக்க மாட்டோம், இதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டோம், ஏன்னா தேவை. ஆனால் பகவான் ஆக்சுவலி நம்ம தேவைன்னு பார்த்தா பகவான் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸப்ட் பகவான் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் அது நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அப்போ ஒரு பொருள் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றி நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியணும். அந்த பொருளே நான் நினச்சிட்டு இருக்கணும், அந்த பொருளை பற்றி தெரியணுமே, சும்மா அப்படி நினைக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு ஜட உதாரணம், மோசமான உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டே இருக்கான்னு அந்த பொண்ணை பற்றி எதாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒரு பொண்ணு பையன் நினைக்கணும், பையனை பற்றி எதாவது தெரியணும், அப்போ தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுவும் தெரியாமல் நினைக்க முடியாது, தெரிஞ்சால் தான் நினைக்க முடியும். அப்போ பகவானை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் நினைக்க முடியும்.
ஸோ இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அவரோட வைபவங்கள். தமிழ் என்ன இந்த அத்தியாயம்? பூரணத்தின் ஞானம். ஸோ பகவானோட வைபவங்கள் பற்றி இதில் பேசப்பட்டிருக்கு. அவரோட முக்கியமாக அஃப்கோர்ஸ் 10-11 அது வரும். அப்போ நான் எப்படி பகவான் ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணரே இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதில் ஃபஸ்ட்டு ரசோகம் அப்சு கவுந்தேயா அப்படிங்கிற சில பிரபுபாத் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இந்த வார்த்தை. நமக்கு ரொம்ப தாகமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் கூல் ட்ரிங்க்கு குடிங்க, ஜூஸு குடிங்க, தண்ணி குடித்தா மட்டும்தான் தாகம் அடங்கும். அதுவும் அந்த தண்ணியில் கூட சில தண்ணி குடித்தா தாகம் அடங்காது. ஒரு சில தண்ணி குடிக்கும்போது தான் தாகமே அடங்கும், இல்லை அடங்காது. சொல்லுவாங்க நல்ல தண்ணிம்பாங்க, ஆனால் அது குடித்தா தாகம் அடங்காது. என்ன தண்ணி ஒரு மாதிரி இருக்குது. அப்போது தண்ணிக்கு ஒரு சுவை இருக்குது. அந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது தான் தாகமே அடங்கும், இல்லை அடங்காது. அப்போ அந்த தாகம் அடங்கக்கூடிய சக்தி பகவானுக்கு தவிர யாருக்கும் கிடையாது இந்த உலகத்தில். அவர் தான் அடக்கணும். நீங்கள் வேறு என்ன குடித்தாலும் தாகம் அடங்காது. ஈவன் நல்ல தாகமாக இருக்கும்போது இளநீ குடிங்க, இளநீ நல்லா இருக்கும், ஆனால் தாகம் அடங்கமாக இருக்காது. அது தண்ணி குடித்தா தான் தோணும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஸோ அந்த கிருஷ்ணா அந்த தண்ணிக்குள்ளே அந்த டேஸ்ட் சுவையாக இருக்கார். அதை பிரபுபாத் சொல்லுவார், தண்ணி எல்லாரும் குடிக்கிறோம், நினைக்கலாமே பகவானை, அப்படி நினைக்காம இருக்க முடியும். அவர் தான் கொடுக்குறார். தண்ணி குடிக்கும்போது அட்லீஸ்ட் கிருஷ்ணாவை நினைக்கலாம். ஆனால் இந்த அறிவு இருந்தால் தான் நினைக்க முடியும். அந்த பகவானால தான் தாகமே அடங்குது. என்ன தாகம் அடங்காது, என்ன வேறு என்ன குடித்தாலும் அடங்காது. சொல்லப்போனால் இது ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. நாம் ஏதோ சாதாரணமாக இருக்கோம். உண்மையில் இந்த தண்ணின் ருசி எங்கே இருக்குது, இது ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி இப்போ நான் பேசலை, ஆனால் அதுக்கு இருக்குது. இது எங்கேருந்து தான் இந்த ருசி வருது அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்குறான். ஆக்சுவலி கிருஷ்ணா அதுக்குள்ளே இருக்கனால தான் அந்த ருச்சி, அந்த தாகம். அப்பா இப்போ தான் தண்ணி தாகம் அடங்குது. உண்மையில பாருங்கள், தாகம் அடங்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ரெஸ்ட்லெஸ்னால் என்ன, ஒரு மாதிரியாக இருக்கும். தாகம் அடங்கணும். கிருஷ்ணா ஜஸ்ட் அந்த வாட்டர் குடித்தா போதும். ஸோ பிரபுபாத் சொல்கிற உப்பு தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது, கடல் தண்ணீருக்கு எடுத்து குடித்தா தாகம் அடங்காது. அப்போது இந்த பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். பக்தர்கள் இது பாராட்டுவாங்க, இந்த தண்ணியும் பாராட்டுவாங்க. மேபி உங்களுக்கு நீங்களும் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். நான் பார்த்துருக்கேன். தண்ணியோடு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் கிணறு இருக்குன்னா கிணத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி கங்கை ஆரத்திப்பாங்க. வாரணாசியெல்லாம் போனீங்கன்னா கங்கைக்கு டெய்லி ஆரத்தி எடுப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி பகவான் வழிபாடு தான். கங்கை அஃப்கோர்ஸ் கிருஷ்ணாலேருந்து வர்றாங்க, இருந்தாலும் ஒரு மரியாதை, அந்த தண்ணிக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனால் கலியுகத்தில் தண்ணிக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். அங்கே தான் பிரச்சனை எல்லாம் வரும். அதனால தான் கலியுகத்தில் கங்கை வத்தீரும் கூட இருக்குது, பாகவத்தில் இருக்குது. கடலே இருக்காது. கடல் எவ்வளோ பெருசு இருக்குது. இதே கலியுகத்தில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடலே இருக்காது, மொத்தம் வத்தீரும். ஏன்னா கலியுகத்தில் தண்ணிக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், அவமரியாதை பண்ணுவான். அதனால் இனி தண்ணியெல்லாம் இருக்காது. இப்போவே பாருங்கள், தண்ணிக்கு சண்டையெல்லாம் வருது. தண்ணிக்கு சண்டை வருதுன்னா தண்ணி குறையுது. ஏன்னா தண்ணியை அவமதிக்கிறாங்க. அது பல விதமாக, அது புராணத்துலன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு. அது இப்போ நான் பேசலை. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பெறும் தண்ணி வைப்போம். டெய்லி அவர் சாப்பிடும்போது தண்ணியெல்லாம் வைப்பான். இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா பகவான் கொடுக்குறார், அவருக்கும் வைக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து குடிச்சுக்கலாம். ஸோ இங்கே அந்த தண்ணி அதுக்கப்புறம் சந்திரனோட ஒளி நான் தாங்கிற, சூரியனோட ஒளி நான் தாங்கிற கிருஷ்ணா.
அது ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஒளியிலையும் நம்ம எல்லாம் செத்துருவோம். அந்த சூரியன் ஒளி ஒன்று இல்லைனாலே இது உண்மை, நம்மளால் வேலை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யூரோப்பெல்லாம் போனீங்க வைங்க, அங்கே சூரியனே சம்டைம்ஸ் 1 மணி நேரம் பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். உடம்புக்கு உற்சாகமாக இருக்காது. உடம்புல சூடு பட்டால் தான் உடம்பு நல்லா வேலை பண்ணுவோம். ஸோ அந்த ஒளி இல்லைனாலே தமோ குணம் வந்துடும். அதனால இங்கே ஐரோப்பா ஆகட்டும், நார்த் அமெரிக்கா, சூரியனால எங்கே கம்மியாக இருக்கோ நீங்கள் பார்க்கலாம் தமோ குணம் ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக சொல்கிறேன், அக்கா சூரியன் இருக்கிற இடத்துல தமோ குணமே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக தமோ குணம் ஜாஸ்தி இருக்கும். சூரியன் ஒளி இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது சூடு வேணும். ஆக்சுவலி அந்த நெருப்புங்கிறது இம்பார்ட்டண்ட். சந்திரன் ஒளியும் வேணும், இல்லைன்னா போக போக வரும். காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் ருச்சியாக இருக்காது. அந்த சந்திரன் ஒளியும் கிருஷ்ணர் தான், சூரியன் ஒளியும் கிருஷ்ணா தான். ஸோ கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருனால் தான் எல்லாமே இயங்குது. அவரோட சக்திகள் பற்றி பேசுகிறார். ஸோ இந்த சக்திகள் பற்றி தெரிஞ்சுக்கும்போது சக்திமான பற்றி நமக்கு தெரியும். ஆக்சுவலி அதுதான் முக்கியம். இதில் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் சக்தி ரொம்ப கும்பிடுவாங்க, சக்திமான விட்டுறாங்க. அது சரி கிடையாது. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்க, கார் ரொம்ப அழகாக இருக்குது, காரை புகழ்வாங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் காரை தயாரித்த இன்ஜினியரையும் நாம் புகழணும். ஆனால் ஆக்சுவலி அவர் தான் முக்கியம். அவர் தான் மொத்தம் டிசைன் பண்ணி பண்ணுறதே அவர் தான். பொதுவாக அவர் விட்டுருவாங்க. ஆனால் தயாரிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த உலகத்தில் சக்தி பார்த்து ஆஹா அப்படி இருக்குது இப்படி, இந்த சக்திமான் ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு அவர் சக்திகள் பற்றியும் பேசுகிறார். இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ அப்போ அது அவர் எப்படி இருப்பார் அப்போது ரொம்ப முக்கியமான. ஸோ கிருஷ்ணர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுக்குறாரு. ஏன்னா சில பேர் கடவுள் இல்லைன்னு கடவுளுக்கு ரூபமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சக்தியெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ரூபம் இல்லைன்னு பேசுவாங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியம் பேசுவாங்க. தண்ணின் ருசி முக்கியம், சந்திரன் ஒளி. ஸோ இன்றைக்கி பார்த்து சில பேர் காலையில் எழுந்திரிச்சுன்னா சூரியனை கும்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் சூரியன் பகவான் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, தட்ஸ் ஃபைன். காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்குறேன், டெய்லி காலேஜ் போகும்போது ஒருத்தர் இருப்பார், அப்போ தான் குளிப்பாராட்டுக்கு 8:15 மணிக்கு தான் வெளியில் கும்பிடுவார் சூரியனை. தட்ஸ் குட். ஸோ ஒரு மரியாதை கொடுக்குறாரு, இது இம்பார்ட்டண்ட் அது ஆக்சுவலி. ஸோ சூரிய நாராயணாங்க கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாராயணன் அங்கே இருக்கார். சம்டைம்ஸ் வேறு யாராவது இருப்பான். இப்போ இருக்கிற பேர் விவஸ்வான். இப்போ சூரியன் இருக்கிற பேர் விவஸ்வான் ஆக்சுவலி. பட் சம்டைம்ஸ் சூரிய நாராயணாவும் வந்துடுவார், அவரே சூரியனாகவும் வருவார். அப்போது ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இப்படியும் நான் இருக்கேன். அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம பகவானை பார்க்கலின்னு கூட சொல்ல முடியாது. டெய்லி சூரியன் வெளிச்சம் பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம். இப்போ ஒன் சென்ஸ் பகவானை பார்க்குறவங்க நம்ம சொல்லலாம், பார்க்கலின்னு சொல்ல முடியாது. அப்போ அது பார்க்கும்பொழுது பகவான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதுதான் கிருஷ்ணர் எல்லாம் பேசுகிறார், இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன். அப்போ பிரணவ மந்திரம் பற்றியும் பேசுகிறார், ஓம்காரம். உண்மையிலே ஓம்காரம் சொல்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அது சொல்கிறதுக்கே நிறைய என்னன்னு சொல்கிறது, பிராணாயாமெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்குது. இன்னைக்கு கலியுகத்தில் உட்காந்து ஓம்காரம் ஒழுங்காக சொல்கிறதே கடினம், சும்மாலாம் கிடையாது. அது ஒழுங்காக சொல்லணும்னு நம்ம வாழ்க்கையே மாற்றிக்கணும், சும்மா ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நமக்கு ஹரே கிருஷ்ணா கொடுத்துட்டாங்க. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்குள்ளே ஓம்காரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த மந்திரம் எடுத்தாலும் ஓம்காரம் இல்லாமல் மந்திரம் இருக்காது. இப்போ தாத்தா ஓம் நம சிவாயான்னு சொல்லுவாங்க, ஓம்காரம் இல்லாமல் நம சிவாய் மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஒர்க் ஆகாது. கிருஷ்ணா இல்லாமல் எதுவும் ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற தேவர் கோயில், நீங்கள் திண்டல் முருகன் கோயில் போங்க, இல்லை வேறு அம்மன் கோயில் ஏதாவது,
அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருப்பார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல விஷ்ணு இருப்பார். அவர் இல்லாமல் அந்த கோயில் ஒர்க் ஆகாது. அந்த உள்ளுக்கு தேவர்களுக்கு சக்தியெல்லாம் இருக்காது. இருந்தே ஆகும், விஷ்ணு இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி தான் கோபுரம் கட்டுவாங்க. அந்த கோபுரத்தில் விஷ்ணு இருப்பார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருப்பார். எந்த அம்மன் கோயிலுக்கு போங்க, பெரிய பெரிய கோயில்கள், தேவர்கள் கோவில், விஷ்ணு கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா இல்லைன்னா ஒர்க் ஆகாதாங்க. அது கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இதே அத்தியாயத்தில் தான் வரும். இந்த அத்தியாயத்தில் ஸ்லோகமெல்லாம் வரும். ஸோ அந்த ஓம்காரம் நான் தாங்கிறார், சப்தமும் அவர் தாங்கிறார். ஸோ சப்தம் பேசும் பொழுது பலவிதமான சப்தங்கள் இருக்கு. சப்தம் வேற, நாய்ஸ் வேற. நாய்ஸ்னா தமிழ்னா இறைச்சல். கிருஷ்ணர் இங்க சப்தம் மட்டும்தான் நாங்கிறார். இந்த சினிமா பாட்டெல்லாம் இருக்கிற அதெல்லாம் சப்தத்தில் வராது, அதெல்லாம் நாய்ஸ். புரியுது நான் சொல்றது? நாய்ஸ்னா இறைச்சல், அதெல்லாம் இறைச்சல். சப்தம் வேற. சப்த பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை சப்த பிரம்ம, சாதாரண சப்தம் கிடையாது. சப்தம் அப்படின்னாலே ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். சப்தம் அப்படின்னாலே பகவானை பற்றி சொல்லக்கூடிய மட்டும்தான் சப்தத்தில் வரும். மற்றதெல்லாம் நாய்ஸ், இறைச்சல், அதெல்லாம் சப்தம் கிடையாது. பஸ்ஸில் சினிமா பாட்டெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் நாய்ஸ், சப்தம் கிடையாது. சப்தம் வேற. சப்தம்னா சப்தத்தில் கிருஷ்ணா இருந்தால் தான் சப்தம். அது ஆக்சுவலி சப்தம்னா அதுதான் சப்தம். ஸோ அப்போ சப்தத்தில் பலவிதமான சப்தங்கள் இருக்கு. அதில் பெஸ்ட்ன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது ஒரு பெரிய, இது ரிசர்ச்சில் இது ஒரு ஏரியா. சப்தம், சவுண்ட் ரிசர்ச்சில் நிறையா இருக்கு. நம்ம உடம்புலன்னு கூட சப்தம் வரும். சம்டைம்ஸ் நம்ம அமைதியாக இருந்தால் கூட உள்ள மைண்ட்ஸ் கண்டபடி ஆடுதுன்னு வைங்க, அது ஒன்றும் சப்தம் வெளியே வரும். சில பேர் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, நீங்கள் பேசினாலும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. நம்மளை சப்தம் அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க, நமக்குள்ளும் சப்தம் வெளியே வரும். ஸோ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் வரும்பொழுது, பியூர் டிவோட்டிஸ் வரும்பொழுது அவங்க உடம்புலையும் சப்தம்லாம் வரும். அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் சம்திங். ஸோ இது சப்தம் எனக்கு எல்லாமே தெரியாது, பட் சவுண்டுக்கு அப்படி ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் பெஸ்ட் சவுண்ட் ஹரே கிருஷ்ணா. இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லும் பொழுது இந்த நாய்ஸ் எல்லாம் போயிடும். இறைச்சலுங்கிறாங்களே, இல்லை நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். சும்மா கிடையாது. இந்த சவுண்டுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா மற்ற கண்ட நாய்ஸில் உள்ளே பூந்துடும். உள்ளே பூந்து நம்மளை கெடுத்துடும், மனசெல்லாம் கெட்டு போயிடும். அதனால தான் கிருஷ்ணரும் சொல்கிறார், சத்ததம் கீர்த்தயந்தோ மாம் கதயந்தஸ்ச மாம் நித்தியம். கிருஷ்ணர் சொல்கிறார், மாம் நித்தியம், எப்பவுமே என்ன பேசிக்கிட்டு நாமா சொல்லு. இல்லைன்னா வேற ஏதாவது உள்ளே போயிடும், நாய்ஸெல்லாம் உள்ளே போயிடும். அது நம்ம மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ டிவியில் வர்றது எல்லாமே அதெல்லாமே நாய்ஸ். சப்தம் அப்படின்னாலே அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். சப்தம்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அது சப்தம் கிடையாது. இப்போது நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், இப்போ இப்போ டக்குன்னு கதவை தட்டுறான், அது சப்தத்தில் வரும். சம் இன்ஃபர்மேஷன் யாரோ வந்திருக்காங்க, சம்திங். ஓகே, போட்டு தன்னு தட்டினான்னா அது வேறு, அது வேறு எது பைத்தியக்காரன் அதை பண்ணிகிட்ருக்கேன். சாதாரண தட்டுறாங்கன்னா சம்திங், ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ சப்தம்னால ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கிற சப்தம் எதுவும் இருக்காது, எல்லாம் நாய்ஸ் தான். வாய் திறந்தால் இதோ வரும், அதெல்லாம் சப்தம் கிடையாது.
அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ ஆச்சாரியா சொல்கிறாங்க, கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பவுமே நாமத்தை சொல்லிட்டு இருங்க, அப்போ தான் மற்ற கண்டதெல்லாம் உள்ளே போக. ஏன்னா கலியுகானாலே நாய்ஸ் தான், எல்லாமே நாய்ஸ், இந்த இறைச்சல். அதுக்கப்புறம் கடைசி ரொம்ப முக்கியமானது பௌருஷம் நுருஷு, எபிலிட்டி மேன், திறமை. ஸோ இந்த உலகத்தில் எந்த திறமையை எடுத்தாலும் அது கிருஷ்ணா. ஆக்சுவலி இந்த திறமைங்கிறது நம்மளதெல்லாம் கிடையாது. இப்போது ஒரு நபருக்கு ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமை அந்த நபருதெல்லாம் கிடையாது, அவருதெல்லாம் கிடையாது. என்னது நினச்சா பிரச்சனை வரும், அது கிருஷ்ணராக கொடுக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொந்தக்கார் ஒருத்தர் வந்து இன்றைக்கி ராத்திரி ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறாரு, எனக்கு கொடுத்து நான் நாளான்னைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 10 கோடி ரூபா எனக்கு கொடுத்துட்டார். உடனே நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படி இருக்கும்? அது என்னது கிடையாது. நாளான்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவார். நான் உடனே நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னா நான் பைத்தியக்காரன். சும்மா எங்களுக்கு கொடுத்துருக்காரு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அது மாதிரி பகவான் நமக்கு திறமை கொடுக்குறாரு. சும்மா கொடுத்துருக்காரு, திருப்பி வாங்கிக்குவார். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறது இருக்கும், சில பேர் நல்லா பாடுவாங்க, நல்லா சமைப்பாங்க. இது பகவானாக கொடுக்குறாரு. இது வந்து என்னது நான் பெரிய ஆள் அப்படின்னா முன்னாடி சொன்ன உதாரணம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, 2 நாளில் 10 கோடி வாங்கிக்கிறேன். அந்த 2 நாளுக்கும் நான் கோடீஸ்வரன் நினச்சா பைத்தியக்காரன் தான். ஸோ கிருஷ்ணா அவர் கொடுத்துருக்கார், அவ்வளோதான். எப்போனாலும் திருப்பி எடுத்துருவார். இது பாகவத்தில் முதல் ஸ்கந்தம் படித்தீங்கன்னா அது வரும். அதில் அர்ஜுனருக்கே அது நடக்குது. அவரே சொல்கிறார், எந்த காண்டிவத்தை வச்சு எல்லாத்தையும் முடிச்சனோ அதே காண்டிவம் தான் கையில் இருக்குது, சின்ன பசங்களோட தோத்துட்டேன்னுங்கிறார். மேலும் நடந்தது. ஸோ கிருஷ்ணா அவர் அனுகிரகத்திலாம் நமக்கு இந்த திறமையெல்லாம் வருது. மேபி பணம் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல பிளானிங் போடலாம், எல்லாமே பகவான் கொடுக்குற திறமை. அந்த திறமை திருப்பி அவருக்கு தான் உபயோகிக்கணும். ஏன் சுயநலத்துக்கு அப்போ யூஸ் பண்ணுறோன்னா அங்கே அடி வாங்குவேன். ஸோ கிருஷ்ணர் பிளேஸ் பௌருஷா எபிலிட்டி நான் தான் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது. அப்போ இது நல்லா புரியும் பொழுது கர்வம் வராது. கர்வம்னு புரியுதுல, அகங்காரம் வராது. கிருஷ்ணர் கொடுக்குறார், அவ்வளோதான். இது நான் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கிற இந்த ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே கிருஷ்ணர் லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த ஒரு ஸ்லோகம். ஏன்னா தண்ணி குடிக்காமல் இருக்கமா, சூரியனை பார்க்காம இருக்கமா, பார்த்தீங்கன்னா சப்தமாகட்டும், ஹரிநாமத்தை சொல்கிறோம். திறமை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி திறமை. இப்போ சில பேர் நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க, ஃபுட்பால் ஆடுறாங்கன்னா அதுவும் பகவான் தான் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் தட் அப்படியே அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டாங்க வந்துருச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் என் வேலையை நான் செய்வேன், மற்றது கிருஷ்ணராக பார்த்து கொடுப்பார். திறமையாகட்டும் எதுனாலும் அவர் தான் எல்லாமே ஃபைனலாக கொடுக்குறது. அது அவரே சொல்கிறார், இன்னொரு இடத்துல வருது, நான் சேங்ஷன் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணரும் சொல்கிறார். ஸோ முன்னாடி சொன்னபடி அது புரியும் பொழுது அவர் அமைதியாக இருப்பான். அவராக கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டார், முடிஞ்சது. இது நான் உட்காந்து அழுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவராக கொடுக்குறார், அவரே எடுக்கிறார். இது நீங்கள் பாகவதம் பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் இந்த விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா பரீட்சித் சொல்கிறார். பரீட்சித் உங்களுக்கு தெரியும், அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது சிசு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கார். அஸ்வத்தாமன் வந்து அந்த பிரம்மாஸ்திரம் விடுறான் கொல்றதுக்கு. கிருஷ்ணா வயிற்றுக்குள்ளே பூந்து காப்பாற்றிட்டார். அதுக்கப்புறம் பரீட்சத்துக்கு ஒரு சாபம் வருது, 7வது நாள் நீ சாகிற. அப்போ பரீட்சித் சொல்கிறார், எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவர் என்னை பூந்தும் காப்பாற்றினார், மரணம் வரணும் வரட்டும், அவருக்கு தெரியாமல் எப்படி நடக்க போகுது. என்னை காப்பாற்றினவருக்கு இதுலேயும் என்னை காப்பாற்றுன்னு தெரியும், கிருஷ்ணருக்குன்னு தெரியாதாங்க. ஒருவேளை நான் இறக்கணும்னு இறந்துட்டு போகிறேன், இப்போ என்ன?
இது பரீட்சித் சொல்கிறார். முன்னாடி காப்பாற்றினார், இப்போ சாபம் வருதுன்னு அவருக்கு தெரியாமல் வராதே. கிருஷ்ணர் தெரியாமல் எப்படி எனக்கு சாபம் வரும்? வரட்டும், அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறாரு, ஏற்றுக்கிறது. அந்த ஏற்றுக்கிறதுங்கிற எல்லாராலையும் முடியாது. பொது உலகத்தில் ஏற்றுக்க முடியாது மக்களை. எனக்கே இது நடக்குது இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. எனக்கே இது நடக்குது, எனக்கே இது நடக்குது அப்படின்னு என்ன, என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறோம். பட் பரீட்சித் பாருங்க, ஏற்றுக்கிறார். ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னை காப்பாற்றினவருக்கு எனக்கு கொல்லவும் தெரியும். அது அப்படியே அதுதான் சரணாகதி, அதுதான் சரணாகதி. ஏற்றுக்கிறார். ஓகே, நடக்கட்டும், அவர் தெரியாமல் நடக்கும். ஸோ இது மாதிரி பல இடத்துல இருக்குது. பாகவதம் படிக்கும்போது நிறைய இடத்துல இருக்குது. ஈவன் பிரகலாதன் சொல்கிறார், அவரும் சொல்கிறார், நரசிம்ம பகவான் தான் என்னை காப்பாற்றுறார், நான் போகணுன்னு தான் போயிடுவேன், அவ்வளோதான், அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இது சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் செய்ய முடியாது. அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது தான் இது நமக்கும் வரும். அந்த ஆக்செப்டன்ஸ், ஏற்றுக்கிறது. ஸோ ஏற்றுக்கிறது, ஈவன் திதிக்ஷஸ்வா, டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. ஸோ இதெல்லாம் சாதாரண குணங்கள் கிடையாது. சாது பூஷணகா பாருங்க, ஒரு சாதுவோட ஆர்னமெண்ட்ஸ், ஆபரணம். ஒரு சாதுக்கு நல்ல லட்சணங்கள் இருக்குது. அதில் முதல் லட்சணே திதிக்ஷவா காருணிகா அப்படின்பா. திதிக்ஷவானா டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அவங்க சகிச்சுக்குவாங்க, தெரியும் அவங்களுக்கு இது பகவானால தான் நடக்குது. ஜஸ்ட் ஓகே, அக்செப்ட் இட். பகவத்கீதை கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார், தான் திதிக்ஷஸ்வ பாரதா, அர்ஜுனா பொறுத்துக்கோ. அஃப்கோர்ஸ் நம்ம தான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், உன் மனசில் பிரச்சனை இருக்கிறனால இதெல்லாம் உனக்கு தோணுதுங்கிறார். அவ்வளோதான். தோணுதுன்னா என்ன அர்த்தம்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு தோணுது, அவ்வளோதான், பொறுத்துக்கோ. அது தோன்றதுனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், பொறுத்துக்கோ. ஸோ ரொம்ப அழகாக இங்கே சொல்கிற இந்த பௌர்ஜம் ருஷு எபிலிட்டி, இந்த திறமை, அதுவும் நான் தான். எல்லாமே கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஃபைனலி புத்தியும் அவர் தான் கொடுப்பார், மறதி அவர் தான் கொடுப்பார். ஓகே, ஸோ மறதி சம்டைம்ஸ் நல்லது கூட, சம்டைம்ஸ் கெடுதலும் கூட. மறதி ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா சில விஷயங்கள் மறக்கலைனாலும் நம்ம செத்தே போயிடுவோம். அது நான் சம்டைம்ஸ் யாராவது நமக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம், அது கொஞ்ச நாள் அதை மறக்கிறோம் இல்லையா, மறக்கணும். அது அப்படியே ஞாபகமே இருந்துட்டு எங்கள் தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. அது நாளடைவில் மறக்கிறோம். ஆக்சுவலி கிருஷ்ணா தான் மறக்க வைப்பார். அதே கிருஷ்ணா நமக்கு ஞாபக சக்தியும் கொடுப்பார். நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த மரண நேரத்தில் அவர் நினைக்கணும்பார். ஆனால் மரண நேரத்தில் கிருஷ்ணர் நினைக்கணும்னா அந்த ஞாபக சக்தி கிருஷ்ணா தான் கொடுக்கணும். நாம்பளாலும் நினைக்க முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட், முடியாது, நம்மளால் முடியாது. ஏன்னா இது சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த மரண நேரம் வரும்பொழுது வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வலினா உடல் வலி மட்டும் கிடையாது, மன ரீதியான வலி ஜாஸ்தி இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு ஆச்சாரியஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. குலசேகராழ்வார் சொல்கிறார், பல பேர் சொல்கிறாங்க. அந்த வழியில் கிருஷ்ணா நினைக்கிறதுங்கிறது விளையாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நினைக்க வைப்பாராம். அது தகுந்தாப்புல இவங்க வாழ்ந்துருக்கணும், இல்லை அந்த நேரத்தில் நினைக்க முடியாது. ஸோ அந்த பகவான் தான் எல்லா திறமையும் அவர் தான் கொடுக்குறார். நம்மளுதுன்னு ஒன்று கிடையாது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம ஒரு ஜீரோ மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஒரு 100 0 0+0+0+0 போட்டால் கடைசி ஒரு ஜீரோ தான் இல்லையா? 100 0 போட்டாலும் வேல்யூ 0 தான். ஆனால் முன்னாடி 1ன்னு போட்டேன்னு வைங்க, இந்த 0 வேல்யூ வேறு இல்லையா? புரியுதா? இந்த 0ஓட வேல்யூவே மாறிடும். அந்த பகவான் அனுகிரகம் இருக்கும்பொழுது தான் நமக்கு வேல்யூ இருக்குது. நமக்கெல்லாம்
இல்லைன்னு நம்மள ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கிருஷ்ணா வந்து ஒன்று மாதிரி, நம்ம ஜீரோ. அந்த ஒன்று இருந்தால் தான் இந்த ஜீரோவுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஜீரோ ஆட் ஆக இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் வேல்யூ, ஆனால் ஒன்று இருக்கே. ஸோ அப்போ இந்த ஸ்லோகம் ஆர்டினரி ஸ்லோகம் கிடையாது. பிரபுபா இது அவ்வளோ பேசுகிறாரு இந்த ஸ்லோகத்துக்கு. ஓகே ஓகே, அடுத்தது புண்ணியோகந்த பிருத்திவீயம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. டிரான்ஸ்லேஷன். நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. பொருளுரை. புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதி என்று பொருள். மலர், நிலம், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவியுள்ள கலங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருட்களை கலப்பதால் அச்சுவை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருட்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் உள்ளது. விபாவசு என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகளை இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பு கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பமும் கிருஷ்ணரே. வேத மருத்துவத்தின்படி அஜீர்ணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருள்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருள்களும் கிருஷ்ணரை சார்ந்ததே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீடிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. சில பிரபுபாத் இந்த ஸ்லோகம் கூட ரொம்ப நிறைய பேசியிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் கூட. ஏன் நம்ம பார்க்குறோம், பூமி ஒன்று தான், ஆனால் அந்த பூமியில் பலவிதமான பூவெல்லாம் வரும், காய்கறிகள் வரும், ஒரு பூ ஒரு மாதிரி ஸ்மெல்லு. ஸோ கிருஷ்ணா, ஸோ ஒரிஜினல் ஸ்மெல் கிருஷ்ணா தான் அப்படிங்கிறார். ஒரிஜினல். ஈவன் நம்ம உடலுக்கூட ஸ்மெல் இருக்குது. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, ஸ்மெல் இருக்குது. சத்வகுண உடலில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், ரஜோ தமோ. சில பேர் உடல் பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வரும். அவன் குளித்தாலும் நாத்தடிப்பான், அவன் பக்கத்தில் நின்னா நாத்தம் அடிக்கும், குளித்தாலும் கூட அவன் உடம்புல நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் இருக்குது. பட் ஒரிஜினல்னு ஒன்று இருக்கு எப்பவுமே. ஸோ கிருஷ்ணர் எப்படின்னா அவர் உடம்புல ஸ்மெல் இருக்குது. அது வந்து கொடுத்துருக்காங்க பாகவத்தில், அகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அது பேர் அகுரு ஸ்மெல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புல துர்நாற்றமெல்லாம் வரும். அதனால தான் நம்ம பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுக்கிறது. நிறைய பேர் பர்ஃப்யூம் அடிச்சுக்குவாங்க, சில பேர் அடித்தாலும் துர்நாற்றம் வரும். ஆக்சுவலி அதெல்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியம், இந்த ஸ்மெல் எப்படி வருது. ரோஜா பூ பாருங்கள், மல்லிகைப்பூ பாருங்கள், அது வருது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல் வருது. ஆனால் நீங்கள் நாம் தயாரித்தா வராது. பிளாஸ்டிக் ரோஜா பூவெலாம் தயாரிப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்னதில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வருது இந்த பிளாஸ்டிக் ரோஜா பூ. அப்படியே ரோஜா பூ மாதிரியே இருக்குங்க. 50 வருஷம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், ஸ்மெல் இருக்குங்க. ஸ்மெல்லே இருக்காது, அப்படி யூஸே கிடையாது. ரோஜா பூன்னு அந்த ஸ்மெல் வரணும், இல்லைன்னு அது பூவே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த ஒரிஜினல் ஸ்மெல், மண் வாசனைன்னு கூட சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஹீட், அதுவும் நான் தான்ங்கிறார். பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். நம்ம உடம்புல ஹீட் இல்லைனாலும் ஜீரணம் ஆகாது. அந்த ஹீட் இல்லைன்னா வேலை பண்ண முடியாது, எந்த வேலையும் நடக்காது. நல்லா யோசித்து பார்த்தா இப்போ பகவான் இல்லாமல் எந்த காரியமும் இங்கே நடக்காது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கெவிட்டி, அது என்ன தமிழில்? லைஃப் ஆஃப் ஆல் தட் லிவ்ஸ், என்னது? ஆயுள் காலம். இது ரொம்ப ஆச்சரியம். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒருத்தர் 99 வயசில் இறந்தார். எனக்கு தெரிஞ்சது இறந்தது 99. அந்த 99 வயசு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாகவே டெய்லி ஸ்மோக் பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணுவார். சாகிற வரைக்கும் இருந்தார். 99 வயசு வரைக்கும் ட்ரிங்க் பண்ணார். எந்த பழக்கம் இருக்காது. 40ல் போயிடுவான். எப்படி ஒரு வாழ்ந்தான்னு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நினைப்போம் எந்த கெட்ட பழக்கம் இல்லை, அதனால் ரொம்ப நாள் வாழ்ந்தார். இதெல்லாம் சும்மா நாம்பளா சொல்கிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆத்மா அத்தனை வருஷம் வாழணும்னு இருக்குது, அவ்வளோதான். அத்தனை கெட்ட பழக்கம் 99 வரைக்கும் இருக்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, கேன்சர் செத்துறாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஒரு கெட்ட பழக்கம் கேன்சர் வருது. இவர் கேன்சரே வரல, சாகிற வரைக்கும் எல்லாமே சாப்பிட்றாரு. எல்லாமே எதெல்லாம் பார்க்க எல்லாமே சாப்பிடுவார், குடிக்கிறார், ட்ரிங்க், ஸ்மோக் பண்ணுறார். 99. ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியம்தான். அப்போது ஆயுள் காலங்கிறது கிருஷ்ணா தான் டிசைட் பண்ணுறேன். ஏதோ நான் என் பாடி ஃபிட்டாக வச்சுக்கிட்டேன் அதனால இப்படி இருக்கேன், இதெல்லாம் கதை. அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நான் என்ன பண்ணாலும் ஃபைனலி கிருஷ்ணா ஓகே பண்ணாதான், இல்லைன்னா ஆயுள் காலம் நீடிக்காது. அவர் முடிவு பண்ணிட்டாரா, தட்ஸ் இட். மேபி சம்டைம்ஸ் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் செத்துட்டானே முடிவு பண்ணுவாங்க. அந்த ஸ்மசானத்துக்கு போகும்போது எந்திரிச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. செத்துட்டா முடிவு பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ஊர்வலத்துக்கு போகும்போது எந்திரிச்சுக்குவாங்க. இதெல்லாம் புரியாது. டாக்டரே டிக்ளேர் பண்ணியிருப்பான் செத்துட்டாங்க, எப்படி திடீர்னு எந்திரிக்கிறான்? அப்பா நியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஆயுள் காலம் இதெல்லாமே ஃபைனலி கிருஷ்ணா தான் டிசைட் பண்ணுறோம். எந்த ஆத்மா எப்போ உடல் விடுறது எல்லாம் அவர் தான். இப்போ ஜென்ரலி இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருமா, ஓகே தப்பெல்லாம் கிடையாது. பட் ஃபைனலி கிருஷ்ணா தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அப்படின்னா அவர் தான், கிருஷ்ணா தான் முடிவெடுக்கும். நீங்கள் எப்போ இந்த ஆத்மா தூக்கலாம், அவர் தான் ஃபைனல், நாம் கிடையாது. ஸோ அவரே இங்கே சொல்லிட்டார், லாங்கெவிட்டி, அந்த ஆயுள் காலங்கிறது நான் தான். ஸோ இது நீங்கள் மகாபாரதம் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணா டிசைட் பண்ணுறது நல்லா தெரியும். லைக் அபிமன்யு 16 போகணும், அவ்வளோதான். அவர் 16 வயசில் இருக்கணும், முன்னாடியே டிசைட் ஆகிடும். அது படிச்சிங்கன்னா முன்னாடியே வந்துடும், இந்த ஆத்மா எத்தனை வருஷம்தான் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது. அது நம்ம பகவத்கீதை படிக்கும் பொழுது புரியும். அது புரியும் பொழுது தான் நமக்கு இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் வரும், ஏற்றுக்கிற தன்மை வரும். எல்லாம் வராது நமக்கு, நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இந்த சகிப்புத்தன்மை இருக்காது, தேவையெல்லாம் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்போம். இது உண்மை. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே தேவையில்லாமல் தான் புலம்புவோம். சரியான காரணங்களை யாரும் புலம்ப மாட்டான். யாராவது கிருஷ்ணரே நினைக்க முடியலன்னு யாராவது புலம்புறாங்களா? நான்லாம் புலம்புனதில்லை. ஏதாவது பணம் கிடைக்கல, அது வரல, இது ஒன்று உட்காந்து புலம்புவோம். ஐயோ வேலை சரியில்லை, பாஸ் இப்படி சொல்கிறார், அதை சொல்கிறார், புலம்புவோம். அதெல்லாம் பைத்தியக்காரன் புலம்பல் தான். கிருஷ்ணரை நினைக்க முடியலன்னு புலம்புறது தான் பெரிய விஷயம். இது ஒரு தடவை கிருஷ்ணா கோபிகள் சொல்லுவார். கிருஷ்ணர் கோபிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தயவுசு என்னை நினச்சிக்கிட்டே இரு அப்படின்பார். இப்போ கோபி சொல்கிறாங்க, உன்னை மறக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், அது பிளான் பண்ணிகிட்ருக்கேன், முடியல. கோபியை சொல்லுவோம், உன்னை எப்படி மறக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நினைக்க சொல்கிறீங்களா? ஸோ அவங்க அப்படி இருக்காங்க, கோபிஸ் அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ இது உண்மை. இந்த உலகத்தில் எல்லாருமே தேவையில்லாமல் தான் புலம்புவாங்க. அதுக்கு ஒரு வேலிட் ரீசன்லாம் கிடையாது. வேலிட் ரீசன்னா அதெல்லாம் கிடையாது, சும்மா புலம்புவாங்க, அவ்வளோதான். ஒரு வேலிட் ரீசன் இருக்கு, சும்மா சண்டை போட்டுக்குவாங்க,
சும்மா சண்டை போட்டுக்குவாங்க, சும்மா புலம்புவாங்க, சும்மா அழுகுவாங்க. ஒரு வேலிட் ரீசன் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது பகவத்கீதை படிக்கும்போது தான் தெரியும். தேவையில்லாமல் தான் கவலைப்படுற மாட்டிருக்கு நம்ம, ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே வேல்யூ மதிப்பு அப்படின்னா கிருஷ்ணா நாமத்துக்கு தவிர வேறு எதுக்குமே மதிப்பு இல்லைன்ட்டார். அது உண்மையாச்சு. என்னோட சொத்து இருக்கலாம், எப்படி புகழோ அழகோ அறிவு எதுக்கும் வேல்யூ இருக்காது, நாமத்துக்கு மட்டும்தான் வேல்யூ. அதனால தான் எல்லாமே நாமத்துக்கு கனெக்ட் பண்ணி ஆகும். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணால் தான் தப்பிப்போம். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஸோ இது ஆச்சாரியஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது உண்மை கூட. எக்ஸப்ட் நாம இந்த உலகத்தில் எதுக்கும் வேல்யூ இல்லை. அது நல்லா புரியும் பொழுது ஃப்ரீயாக இருப்பான். உண்மையான ஃப்ரீடம், சுதந்திரம். அவங்க லைஃபே லைட்டாக தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக அழட்டிக்கல மாட்டாங்க, தொலைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதுக்குமே வேல்யூ இல்லை, எதுக்கும் வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு பெனான்ஸ் ஆஃப் ஆல் அசெப்டிக்ஸ் தமிழ் என்ன என்ன அந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்கேன். ஸோ இந்த ஆஸ்டெரிட்டி ஒரு தவம் இருக்குன்னா கூட அந்த தவம் கூட கிருஷ்ணர் அனுக்கிரகத்தில் தான் தவம் இருப்போம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாமளாக தவமெல்லாம் இருக்க முடியாது. அப்படி ஏகாதசி வருதுன்னு வைங்க, அது ஒரு மாதிரி தவம் இருக்கணும். ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், அது ஒரு தவம், அதுவும் கிருஷ்ணா தான். ஏகாதசி விரதம்னு எல்லாரும் இருக்க முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலி ஒரு ஏஜ்லேருந்து ஒரு ஏஜ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். சொல்லுவாங்க 8 வயசு கம்மின்னா இருக்க தேவையில்லை, 80க்கு மேலே இருக்க தேவையில்லைம்பா. ஏகாதசி தேவையில்லை, 8 to 80 நான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தவம் பண்ணுற சக்தியும் பகவான் தான் கொடுப்பார், அவர் தான் கொடுக்குறாரு. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த தவம் கிருஷ்ணாக்கா பண்ணும்பொழுது அந்த தவமும் கிருஷ்ணா தான் ஆக்சுவலி. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதை கேள்வி இந்த கேளுங்க. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. அஃப்கோர்ஸ் சனாதன தர்மத்தில் ஏதோ தண்ணி பூஜை பண்ணுறது, பட் இன்னைக்கு தண்ணி துஷ்பிரயோகம் நிறையா பண்ணுறது உண்டு. உதாரணத்துக்கு இப்போ டாஸ்மாக் இருக்குது. தண்ணி விவசாயத்துக்கு கொடுக்கலாம், விவசாயத்துக்கு கொடுக்காம பியர் விஸ்கி அது மாதிரி பண்ணுறது. அப்புறம் பாத்தில் போகிற தண்ணியில் இன்னும் டைஸ் அதெல்லாம் நீங்கள் தண்ணி கெடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு தண்டனை உண்டு. அது யார் பண்ணுறாங்களோ தண்டனை உண்டு. ஆற்று தண்ணி கெடுக்கிறாங்க, கடல் தண்ணி கெடுக்கிறாங்க, இப்போ அதுவும் நடக்குது. அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு, அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. மோசமான தண்டனைலாம் வரும், சும்மாலும் கிடையாது. அது பண்ணுறவங்க அநேகமாக தண்ணி குடித்தா செத்து போயிடுவாங்க, அந்த மாதிரி வியாதியெல்லாம் வரும். அந்த மாதிரி வியாதி இருக்குது. தண்ணி குடித்தா செத்துருவான், ஆனால் தாகம் அடிக்கும், பயங்கரமாக தாகம் அடிக்கும், ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது, குடித்தா செத்துருவான். ஸோ சில பேர் அந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி தண்ணியை நம்ம அவமரியாதை பண்ணிடும். அதனால் தண்ணி பகவான் நைவேத்தியம் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவர் கொடுக்குறார். அதே மாதிரி குளிக்கும்போது பல நாமங்கள் சொல்லணும். ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணி தான் உடம்பு சுத்தம் பண்ணுறோம். ஆக்சுவலி அதெல்லாம் இருக்குது. குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிக்கு மரியாதைலாம் செய்யணும்.
இது கலியுகனுக்கெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கல. அதுக்கு மந்திராசெல்லாம் இருக்குது. எதுவும் தெரியல, அட்லீஸ்ட் ஹரே கிருஷ்ணாவாக சொல்லிட்டு குளிக்கணும். ஏன்னா தண்ணி வேணும். இப்போ இங்கெல்லாம் ஆச்சமனுக்கு மந்திரமெல்லாம் சொல்லுவாங்க. கங்கை சமுனா செய்வ சில மந்திராஸ் சொல்லுவாங்க. அதோட மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது தெரியாது. பட் வந்தால் தான் கற்றுக்க முடியும். அட்லீஸ்ட் ஹரே கிருஷ்ணாவாக சொல்லணும். குளிக்கும்போது ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறீங்களா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் பலவிதமாக தண்ணி துஷ்பிரயோகம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. பலவிதமாக இருக்குது. என்னால் எல்லாமே வெளியே சொல்ல முடியாது. பயங்கரமான தண்டனையெல்லாம் கொடுப்பான். இது கருட புராணத்தில் எழுதியிருக்கான், அத்த புராணத்தில் இருக்குது. தண்ணி மதிக்கணும், எப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுக்கணும். பாகவதம் படிச்சிங்கன்னா தெரியும், இந்த தண்ணினால் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நிறைய அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேறு ஏதாவது கேள்வி? ஸோ வர வாரம் அடுத்த புதன்கிழமை தவிர்த்து பக்திவினோத் சுவாமி மகாராஜ் அவரோட கிளாஸ் இருக்குது. புதன்கிழமை சாயங்காலம் லீவு தான் அன்றைக்கி. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் அவரோட பாகவதம் கிளாஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பரிமளம் மஹாலில் கீர்த்தன் மேலே காலையிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் பல ஊர்லேருந்து பாட போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்துருக்க மாட்டீங்க, மிஸ் பண்ண வேணாம். மத்தியான பிரசாதம், ஈவினிங் பிரசாதம் எல்லாமே வரும். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேர் கூட்டிகிட்டு வாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாம சங்கீர்த்தனம் தான். அந்த பூஜை இந்த பூஜைன்னு மாட்டிக்க வேணாம். அது பள்ளினாலும் பரவாயில்ல, பட் இதுக்கு வந்துடுங்க. வியாழக்கிழமை ஃபுல் டே இருக்குது, புதன்கிழமை ஈவினிங் இருக்குது. யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஒன்று